அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 3/1/2025 மார்கழி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சதுர்த்தி திதி இரவு 11:40 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. அவிட்ட நட்சத்திரம் இரவு 10:22 வரை, பின்பு சதய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். மாத சதுர்த்தி சுப நாள். விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10-11 சந்திரன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பதும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுப்பீர்கள். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதன் மூலமாக அனுகூலங்களும் உண்டாகும். இன்றைய நாளில் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் 9-10 சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு லாபத்தை அடைவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8 சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை 10:47 பிறகு 9ஆம் வீட்டில் சனி சுக்கிரன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிக்க இருப்பதால் காலை வேளையில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற போது நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் காலையில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். பண வரவுகள் மதியத்திற்கு பிறகு கிடைத்து உங்கள் பிரச்சனைகள் குறையும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய் காலை 10:47 பிறகு 8 சந்திரன் சனி சுக்கிரன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது நல்லது. தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையானது இருக்கும். குறிப்பாக புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது, தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6-7 சந்திரன் 4 புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும்.
உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கித் தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்று நீங்கள் துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், 6இல் சந்திரன், சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 5இல் சந்திரன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்களது பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் தற்போது குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் தற்போது குறைவதால் மன அமைதி ஏற்படும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 4இல் சந்திரன், சனி சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சால் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருப்பது, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக வேலை பளு இருந்தாலும் அதனை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரியிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பணியில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எடுத்த பணியை முடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி, சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால நெருக்கடிகள் தற்போது விலகி ஏற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் இருக்கும். இன்றைய நாளில் தூர பயணங்களை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது ஒரு வளமான பலனை தரும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், சனி, 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள்
பிறர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்படுத்துவது மிக மிக நல்லது. குறிப்பாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய் 11இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஜென்ம ராசியில் சந்திரன் மதியத்திற்கு பிறகு சஞ்சரிக்க இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் ராகு, 12இல் சனி, சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். குறிப்பாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகும். சூரியன் 10இல் இருப்பதால் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் போட்ட முதலே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை எளிதில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். குறிப்பாக முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.